சுப நிகழ்வை நாம் ஆரம்பிக்கிறோம். எனக்கு பணிக்கப்பட்ட பொறுப்பு வரவேற்பு. ஒரு ஆச்சரியம்னா நீங்க யார் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பதில் தான். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், குடும்பத்துல ஒருத்தனா நானும் இருக்கிறதுனால உங்களை எல்லாரையும் வரவேற்கிறத ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை ராஜி அண்ட் மனோஜ் அவர் நாட்டுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வானது அணி நவ்யாக்கான நிகழ்வு. அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன், அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கும் அதை ஒரு காரணமா வச்சு நம்ம எல்லோரையும் உறவுகளாக கூட்டி இணைக்க இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஆகவே இந்த நிகழ்விலே எல்லோரும் அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம தெரிந்து இணைந்து மகிழ்ந்து அனைவரும் கொண்டாடுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனோராஜ் பத்தி நமக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா எப்பயுமே இணைச்சு எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு வழிநடத்தி அநேக காரியங்களில் ஆலோசனை சொல்லி எங்களை கூட்டி போறவங்க. இந்த கலாச்சார நிகழ்வுகளை கூட நீங்க இப்படியாக இந்த இடத்துல ஏறெடுக்கிறதுக்கு, நாங்க எல்லாரும் அதை கத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகையா ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படியாக நம்ம குழந்தைகளை உற்சாகப்படுத்துறது பெற்றோர்களாகி நம்ம கடமை. அது எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம். இந்த நிகழ்வுக்காக இவ்விடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியோரையும் பெற்றோரையும் அன்போடு மகிழ்வோடு மன நிறைவோடு வரவேற்கிறோம். அத்தோடு நண்பர்களாக, உடல் ஊழியர்களாக, மற்றுமாக சிறு குழந்தைகளாக, குடும்பத்தினராக, உறவினராக நீங்க எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இருந்து எல்லாரும் இந்த நிகழ்வை மகிழ்வோடு கொண்டாடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒன்னொருத்தி ராஜியோட அம்மா அப்பா இந்தியாவிலிருந்து இந்த நிகழ்வை நடத்தவும் பங்கு பெறவும் நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. மற்ற பெற்றோரோடு அவங்க 2 பேர் வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன். மிஸ்டர் சுப்பிரமணியன் அண்ட் ஆல்சோ மிஸ்ஸஸ் குமாரி சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மனோஜோட அம்மா அப்பா ஊர்ல இருந்தாலும் கூட அவங்க மிஸ்டர் பெருமாள் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேமலதா பெருமாள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கதான் நடந்துட்டு போகுது. அவங்க சார்பாக நம்ம எல்லாரையும் கேட்கிறோம். அவங்களையும் அவங்க எண்ணத்தோடு நம்ம வரவேற்கிறோம். மற்றுமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லோரும் கொஞ்சம் நிகழ்வுகளை பொறுமையா இருந்து நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆமா, தயவுசெய்து சைட்ல நிற்கிறவங்க நிறைய இடம் இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து அமர்ந்தீங்கன்னா நிகழ்வுகளை முன்னாடி பார்க்கறதுக்கு நிறைய வசதி இருக்கும். நிறைய நிகழ்வுகள் இங்க ஆயத்தமா இருக்கு. நீங்க எல்லாரும் உட்காந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். வரிசை கிரமமாக ஒரு சில காரியங்களை ஏற்கனவே அவங்க ஆயத்தம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கறதுக்கு நீங்க அமர்றது ரொம்ப வசதியா இருக்கும். மீண்டுமாக நாங்கள் அணி நவ்யா இருவருக்கும் வாழ்த்துதலோடு இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். முதல் காரியமாக இந்த நிகழ்வின் நாயகியாகிய நவ்யாவை வரவேற்கும் விதமாக அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் அவங்களுக்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நம்ம ப்ளே பண்ணலாம்.
இது ஆரத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு. மாமாமாரெல்லாம் அங்க ஒரு கிரீடம் மாதிரி கொண்டு வராங்க. அத்தமார் வந்து இப்போ ஒரு ஆரத்தி எடுக்க போறாங்க. இது நமது கலாச்சார நிகழ்வு. ஆகவே கொஞ்சம் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விழாவின் நாயகி நவ்யா இப்போ உள்ள வராங்க. Once more. Nice day. Hi, Manoj. Good. You can sit here. மருமக வந்தாச்சு. இப்போ மருமகன் என்ன சும்மாவா? அவருக்கு ஒரு வரவேற்பு வேணும்.
வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். மலையாளோரம் நிலப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். மலையாளோரம் நிலப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஓடும் நதியில் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதியில் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், நீ ஆறுதலாய் இருப்பாய். கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், மனிதருக்கு ஆறுதலாய் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். அனைவரும் வற்றாத நீரூற்றை போல் இருக்குமாறு இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறோம். நன்றி. என்ன விஷயம் பேசுறோம்னாக்க நிலஞ்சு செய்யற சடங்கு எல்லா கத்திரிக்கையுமே உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா I hope everyone understands follows Tamil here, right? Is it okay? அது தமிழ் கல்ச்சர்ல நம்ம பாரம்பரியமா வந்த கல்ச்சர். இதுல ஒரு மதமோ ஒரு ஜாதியோ அந்த வேறுபாடு கிடையாது. தமிழர்னா நலங்கு சடங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நலங்குங்கிறது பல கல்ச்சர்ல இருக்கு. பாலிவுட் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மெஹந்தி பண்றாங்க, சங்கீத் பண்றாங்க, அதெல்லாம் நலங்குல ஒரு சடங்கு தான். இதுல முக்கியமா என்னன்னா ஒரு பெண்ணுக்காலே அழகு அந்த அழகுக்கு அழகு கொடுக்கறதுக்காகவும் கண் திருஷ்டி இல்லாம இருக்கணும் செய்யற சடங்கு. அதாவது இதுல சுத்தி போடுறது, மஞ்சள் பூசி காலில் மருதாணி இருக்கிறாங்க நலங்கு. அந்த சிகப்பும் மஞ்சளும் கலந்துதான் மங்களம், அதாவது வெரி ஆஸ்பீஷியஸ். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு தொழில வளர்க்கணும்னு தெரியாது. ஈவன் நம்ம மெக்சிகன்ஸ் they have that primavera ceremony for the girls. So it's not as if நம்மலாம் ஏதோ பழைய காலத்து கல்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாருமே உண்டு. சில வருடங்கள் மேலே காலனியல் பீரியட்ல இருக்கிறவங்க நிறையமா வீட்லயே செய்வாங்க. மறுபடியும் ஸோ ஹாப்பி குழந்தை வந்து இந்த தலைமுறை ஏற்றுக்கிறாங்க. பெரியவங்களும் அதை செய்யறாங்க. அந்த மாதிரி as it is, we love to party, we love to celebrate, we love to eat. So வரும்போது முக்கியமா இப்போ வந்து நிறையா என்ன நினைப்பாங்கன்னா மஞ்சள் பேசுவாங்க.
that's one சடங்கு. அதே போல தயாராகும்போது அந்த காய்கள் அதெல்லாம் செய்வாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது இப்போ நம்ம புகை ஃப்ளவர் போகிறோம். அந்த காலத்தில் தலை நிறைய வச்சுக்கவே நிறைய பேர் பார்க்குறேன். அது பார்க்கவே அந்த மல்லிகை பூ மணமும் இந்த ரோசஸ் இந்த நம்ம வெத்தலை இது பார்க்கறதுக்கே நம்ம இந்தியாவிலேயே இங்கே கொண்டு வந்துட்ட மாதிரி நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுதான் தட் இஸ் ஆர் கல்ச்சர். இந்த ஊரே பிறந்த நாள் இருக்கிறவங்களுக்கும் we do have ceremonies. நம்மளும் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறோம், தேங்க்ஸ் கிவிங்க்கு பூதம் மாதிரி வேஷம் போட்டு போகிறோம். அது ஒரு சடங்கு இருக்கு இல்லையா? அதே போல இதுவும் ஒரு சடங்கு தான். இதையும் என்ஜாய் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. Rupa, thank you for Manoj. I did never realize they were twins. I thought they were yes, they are catching up. Very good. God bless you. ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம எல்லாரும் கற்றுக்கிற மாதிரியும் நிகழ்வை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண அம்மா இந்திராணிகளும் அம்மா அவர்களுக்கு விடுதலை நன்றியை மனோஜ் ராஜி குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. நீங்க முதல்ல ஆரம்பிங்கம்மா. நீங்க ஆரம்பிங்க, பார்த்து சொல்லலாம். ஜென்ஸும் பண்ணலாம், லேடிஸ் தான் அந்த மஞ்சள் போடுறதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு சந்தேகம் லேடிஸ் பண்ணலாம்.